அனைவருக்கும் வணக்கம். இன்ஃபோசிஸ் உலகம் முழுதும் அறியப்படும் ஒரு ஐடி நிறுவனம். ஆனால் உண்மையில் அதன் வெற்றிக்கு பின்னால் இருக்கும் மனித மதிப்புகள் அளவிட முடியாதவை. இந்த நிறுவனத்தின் பின்னால் ஒரு எளிமையான ஆசிரியையின் கதை இருக்கிறது. அந்த கதையைத்தான் நாம் இப்போது பார்க்க போகிறோம். சுதா மூர்த்தி ஒரு எளிமையான ஆசிரியர். ஆனால் அவரின் வாழ்க்கை முறை அந்த பெரிய நிறுவனத்தின் வெற்றி கதையையே மாற்றியது. வாழ்க்கையில் ஒரு உண்மை எப்போதும் மாறாதது. வாழ்க்கை பாடம் எங்கிருந்து வரும் என்று யாராலும் சொல்ல முடியாது. சில நேரங்களில் நம்மை விட சிறியவர்கள் கூட நம்மை மாற்றும் ஒரு பெரிய உண்மையை சொல்லிவிடுவார்கள். நம்முடைய புராணத்திலே ஒரு கதை உண்டு. முருகப்பெருமான் வேதத்தின் அர்த்தத்தை தந்தைக்கு விளக்கினார்னு. அந்த காட்சியில் ஒரு மகன் தந்தைக்கு ஒரு உண்மையை எடுத்து சொல்கிறார். அறிவு வயதை கடந்து செல்லும் என்பதை அது நமக்கு நினைவூட்டுகிறது. அதே மாதிரி இந்த கதையிலும் ஒரு 10ஆம் வகுப்பு படிக்கும் மகள் தன் அம்மாவுக்கு ஒரு மென்மையான பாடம் கற்றுக் கொடுக்கிறாள். அம்மா, உன் கடமை என்ன? இதுதான் கதையின் தலைப்பு. இந்த கதையின் படைப்பாளர் சுதா மூர்த்தி. சுதா மூர்த்தி ஒரு ஆசிரியையின் மகள். இன்ஃபோசிஸ் நிறுவனத்தை தோற்றுவித்த நாராயணமூர்த்தி அவர்களின் மனைவி. இன்ஃபோசிஸ் ஃபவுண்டேஷன் மூலம் அவர் கல்வி, மருத்துவம், சமூக சேவைகளில் பல்லாயிரம் பேருக்கு உதவி கொண்டிருக்கிறார். அவருடைய மகள் அக்ஷதா மூர்த்தி உலகம் முழுவதும் அறியப்பட்ட ஒரு தொழிலதிபர். UK முன்னாள் பிரைம் மினிஸ்டர் ரிஷி சுனக்கின் மனைவி. இன்றைய கதையில் ஒரு தாயும் மகளும் பகிர்ந்து கொள்ளும் பொறுப்பு, கருணை, மனித நேயம் ஆகிய 3 சொற்களின் அர்த்தம் நம்மை ஆழமாக தொடும். நம்மை எல்லோரையும் தொடும் இந்த சிறு கதையை சுதாமூர்த்தி நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த அற்புதமான படைப்பை நாம் சேர்ந்து பகிர்வோம். சுதாமூர்த்தி ஒரு கல்லூரியில் துறை தலைவராக பணிபுரிந்து வந்தார். அறிவும் ஒழுக்கமும் நிறைந்தவர். அவருடைய 10ஆம் வகுப்பு படிக்கும் மகள் அக்ஷதா படிப்பில் மட்டுமல்ல, மனசிலும் பெரியவள். கண் பார்வை இல்லாத மாணவர்களுக்கு புத்தகம் வாசித்து உதவுவது அவளுடைய பழக்கம். பார்வை திறன் இல்லாத குழந்தைகளுக்கு பரீட்சை எழுதுறது கஷ்டம். ஸ்கிரைபா அக்ஷதா கேள்வியை படித்து காமிப்பா. அவங்க பதில் சொல்ல சொல்ல எழுதி கொடுப்பா. அவள் வீட்டுக்கு வந்து பார்வையற்றவர்களின் உலகத்தை பற்றி சுதாமூர்த்தியிடம் அடிக்கடி சொல்வாள். அவர்களை பற்றி மேரியின் பார்வையற்ற கண்களின் வழியே நான் உலகை கண்டேன் என்ற தலைப்பில் ஒரு கட்டுரையும் எழுதியிருந்தாள். மேரி ப்ரீ யூனிவர்சிட்டி எக்ஸாமுக்கு தயாராகி கொண்டிருக்கும் ஒரு மாணவி. ஒரு முறை அவள் மேரியை ஒரு மாற்றத்திற்காக லால்பாகிற்கு அழைத்து சென்றாள். அவர்களுக்கு இடையேயான உரையாடல் மிகவும் அசாதாரணமாக இருந்தது. அக்ஷதா மேரிக்கிட்ட, மேரி, இந்த பூங்காவில் பலவிதமான சிவப்பு ரோஜாக்கள் உள்ளது அப்படின்னா. உடனே மேரி ஆச்சரியமா, சிவப்புனா என்ன அப்படின்னு கேட்குறா. அக்ஷதாவுக்கு அதை எப்படி விளக்குறதுனே தெரியல. அவள் ஒரு ரோஜாவையும் ஒரு மல்லிகைப்பூவையும் எடுத்து மேரிகிட்ட கொடுக்குறா. மேரி, என் கையில் உள்ள இந்த 2 பூக்களையும் முகர்ந்து பார். அவை வெவ்வேறு வாசனைகளை கொண்டிருக்கும். ஒன்று ரோஜா, அது சிவப்பு நிறத்தில் இருக்குது. இன்னொன்று மல்லிகை, அது வெள்ளை நிறத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கா. ஆனால் அக்ஷதாவுக்கு சிவப்பு வெள்ளை என்றால் என்ன அப்படிங்கிறத விளக்குறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. கொஞ்ச நேரம் கழித்து, என்னை மன்னிச்சிரு மேரி, இந்த உலகத்தில் தொடுவதன் மூலம் அல்லாமல் கண்களால் பார்த்து வேறுபடுத்தி அறியக்கூடிய பல வண்ணங்கள் உள்ளன அப்படின்னு தான் என்னால் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டா. மறுபடியும் வீட்டுக்கு வந்துட்டு அம்மா கிட்ட, அம்மா, பார்வையற்றவர்கள்ட்ட பேசும்போது நிறங்களை பற்றி பேசாதீங்க, அவங்க மனசு சோர்ந்து போயிடும். நான் மேரிக்கு விளக்க ஆரம்பித்த போது என்னால் முடியவே இல்லை. நான் அவங்களுக்கு வாசனை இல்லைன்னா ஒலி இதை விவரிக்கிறது மூலமாக தான் உலகத்தை அவங்களுக்கு புரிய வைக்கிறேன். வாசனை, ஒலி, இவர்கள் புரிந்து கொள்ளும் உலகம் இதுதான். சுதாமூர்த்தி ஒரு நாள் எக்ஸாம் கமிட்டி மீட்டிங்க்கு அவசரமாக கிளம்பிட்டு இருந்தாங்க. அவங்க தான் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டாக இருக்கிறதுனால பழைய சிலபஸ், கொஸ்டின் பேப்பர்ஸ் இது எல்லாத்தையும் தேடிட்டு இருந்தாங்க. அக்ஷதா அப்போ தான் வந்தா. பார்க்கும்போதே ரொம்ப சோகமாக இருந்தா. அப்போ 10வது படிச்சுட்டு இருந்ததுனால சுதாமூர்த்தி நினச்சாங்க, ஒரு வேளை எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு டயர்டாயிட்டா அப்படின்னு. அவங்க ஒரு அம்மாவாக எப்பவுமே அவங்க குழந்தைய அதிகமாக படிங்க அப்படின்னு கட்டாயப்படுத்த மாட்டாங்க. அவங்களுடைய அம்மாவும் அப்பாவும் அப்படி பண்ணதில்லை. அவங்கள பொறுத்த வரைக்கும் குழந்தை தான் இதுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும்.
ஒரு பொறுப்புள்ள குழந்தையாக இருந்துச்சுன்னா அவங்களே உட்காந்து படிச்சுக்குவாங்க அப்படிங்கிறது தான் சுதாமூர்த்தியோட அம்மாவும் அப்பாவோட எண்ணம். அதே தான் சுதாமூர்த்தியோட எண்ணமும் கூட. அவங்க அக்ஷதாவை பார்த்துட்டு, எக்ஸாம் பற்றி ரொம்ப கவலைப்படாதம்மா, முயற்சிக்கிறது மட்டும்தான் உன் கையில், முடிவை பற்றி கவலைப்படாத அப்படின்ட்டுருக்காங்க. உடனே அக்ஷதாவுக்கு பயங்கர எரிச்சல் வந்துருச்சு. அம்மா, நான் பரீட்சையை பற்றி உங்கள்கிட்ட பேசலை, நீங்கள் எதுக்கு அதை ஞாபகப்படுத்துகிறீங்க? அவளுடைய எரிச்சல் சுதாமூர்த்திக்கு ரொம்ப ஆச்சரியத்தை கொடுத்தது. அவங்க கொஸ்டின் பேப்பரை பிஸியாக தேடிட்டு இருந்ததுனால எதுவும் சொல்லலை. அவங்க முகத்தை ஏறெடுத்து பார்த்தாங்க. அதில் கொஞ்சம் சோகம் இருந்த மாதிரி இருந்தது. அது அவங்களுடைய கற்பனையா இல்லை உண்மையாலுமான்னு தெரியல. அக்ஷதா ஆரம்பிக்கிறா, அம்மா, ஆனந்த் சர்மா பற்றி உனக்கு தெரியும் இல்லையா? நம்ம வீட்டுக்கு கூட ஒரு நாள் வந்திருக்கான். ஆனால் எக்ஸாம் ரொம்ப நல்லா பண்ணுவான் அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. அவனுக்கும் நம்பிக்கை இருக்குது. அவன் மேலே படிக்கணும்னு ஆசைப்பட்றாம்மா. அவன் டெல்லியில் இருக்கிற செயின்ட் ஸ்டீஃபனுங்கிற காலேஜில் படிக்கணும்னு விருப்பப்படுறான். அவனுக்கு யாருமே இல்லை, ரொம்ப ஏழை, ரொம்ப செலவாகும். அவன் என்னம்மா பண்ணுவான்? அவனுக்கு யார் உதவி செய்வாங்க? எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொன்னான். ஆனந்த் சர்மா கண் பார்வையற்ற சிறுவன் வீட்டுக்கு வந்திருக்கான். ஆனால் சுதாமூர்த்திக்கு மீட்டிங்க்கு லேட் ஆகிட்டே இருந்தது. அதனால் அவங்க பொண்ணை பார்த்துட்டு, நீ ஏன் அவனுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு மெதுவாக சொன்னாங்க. அம்மா, என்கிட்ட பணம் இல்லைம்மா, அவனுக்கு ஹெல்ப் பண்ணுற அளவுக்கு உண்மையாலுமே என்கிட்ட பணம் இல்லை. சரி சரி, உன்னுடைய பர்த்டே பார்ட்டி செலிப்ரேட் பண்ணுறதை விட்டுட்டு அந்த பணத்தை சேர்த்து அவனுக்கு உதவி பண்ணு. ஆனால் உண்மையிலேயே அவங்க வீட்டில் பிறந்த நாளுக்கு அதிகமாக செலவு செய்கிறதே இல்லை. ஒரு சின்ன கேக்கு, சில நண்பர்கள், இதுதான். அதே போல் அவங்க வீட்டில் குழந்தைங்களுக்கு பேக்கெட் மணியே கொடுக்கறதில்ல. எதையாவது வாங்கணும் அப்படின்னா அம்மா அப்பா கிட்ட கேட்பாங்க, அவங்க வாங்கி கொடுப்பாங்க. அக்ஷதா சுதாமூர்த்தியை பார்த்துட்டு அமைதியாக சொன்னான், அம்மா, நீங்கள் படித்தவங்க, உலகம் பார்த்தவங்க, பணத்தை விரும்பாதவங்க. நீங்கள் ஏழை மக்களுக்கு உதவலைன்னா பிறர் எப்படி உதவுவார்கள்? நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்னம்மா தேடுறீங்க? புகழா? பிரம்மாண்டமா? நீங்கள் ஒரு டாக்டரோட பொண்ணு, ஒரு டீச்சரோட பேத்தி, ஒரு கல்வி மரபில் வந்திருக்கிறீங்க. நீங்களே உதவலைன்னா பிறர் எப்படி உதவுவாங்க? அக்ஷதாவோட வார்த்தைகள் சுதாமூர்த்தியோட தேடலை கைவிட செய்தது. அவங்க திரும்பி அவங்க மகளை பார்த்தாங்க. ஒரு பார்வையற்ற சிறுவனின் எதிர்காலத்திற்காக வருந்தும் ஒரு மென்மையான முகத்தை பார்த்தாங்க. அல்ல, சமூகத்தின் மீது சுதாமூர்த்திக்கு இருக்கிற கடமையாக நினைவூட்டுற மாதிரி இருந்தாளா? நான் சமூகத்திட்டிருந்தும் நாட்டில் இருந்தும் எவ்வளவு வாங்கியிருக்கேன், ஆனால் நான் எந்த வகையிலையும் அதுக்கு திரும்பி செலுத்துகிறேன்? ஒரு நிமிஷம் சுதாமூர்த்தி யோசித்து பார்த்து உறைஞ்சி போயிட்டாங்க. பிறகு அவங்க தேடிட்டு இருந்த பாடத்திட்டம் அவங்க கையிலேயே இருக்கிறத பார்த்தாங்க. கூட்டத்துக்கும் நேரமாயிட்டு இருந்தது. சுதாமூர்த்தி தன்னுடைய பொண்ணோட கண்ணில் இருக்கிற கோபத்தையும் சோகத்தையும் பார்த்துட்டு ஒன்றும் சொல்லாமல் அங்கேருந்து போயிட்டாங்க. இப்போ சுதாமூர்த்திக்கு ரொம்ப குழப்பமான மனநிலை. அவங்க கல்லூரிக்கு போனபோது எப்பவும் போல் அந்த மீட்டிங் ஆரம்பிக்கல. அவங்க மட்டும் தனியாக இருந்தாங்க. இப்போ அவங்களுக்கு கிடைச்சிருக்கிறது ஏகாந்தமான தனிமை. இப்போ அவங்க தன்னுடைய செயலையும் எண்ணங்களையும் ஆராய்ச்சி பார்க்க முடிஞ்சுது. அன்றைக்கி மத்தியானம் நடந்ததை யோசித்து பார்த்தாங்க. உண்மையிலேயே அக்ஷதா சொன்ன வார்த்தை அவங்க மனசில் ஒழிச்சிக்கிட்டு இருந்தது. அவங்களுக்கு இப்போ 45 வயசு. இந்த வயசில் என் கடமை என்ன? வாழ்க்கையில் நான் எதை தேடிக்கிட்டு இருக்கேன்? நான் பணத்தோட வாழ்க்கையை தொடங்கலை, கடின உழைப்பால் தான் இன்றைய நிலைமைக்கு வந்திருக்கிறேன். நான் பணத்துக்காக வேலை செய்யலை, புகழுக்காகவும் இல்லை. அவள் தானாகவே வந்தது. ஆரம்பத்தில் நான் எனக்காகவே உழைச்சேன், பிறகு இன்ஃபோசிஸ் மற்றும் என் குடும்பத்துக்காக. இப்போ ஏழை மக்களுக்கு உதவுறது என் கடமை இல்லையா? ஜேஆர்டி டாட்டா சொன்ன ஒரு வார்த்தை அவங்களுக்கு ஞாபகத்துக்கு வந்தது, சமூகத்துக்கு திருப்பி கொடு. இது ஒரு வாழ்க்கை பாதையை மாற்றிய தருணம். ஆனால் எந்த முடிவும் உணர்வால் எடுக்கக்கூடாது. அமைதியான மனத்தோட விளைவுகளை புரிஞ்சுக்கிட்டு தான் எடுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு வாரத்துக்கு அப்புறம் சுதாமூர்த்தி துறை தலைவர் பதவியிலேருந்து விலகிட்டு ஆசிரியர் பணியை மட்டும் தேர்ந்தெடுத்துட்டாங்க. சுதாமூர்த்தி சொல்கிறாங்க, எனது பணிக்கும் வாழ்க்கைக்கும் இந்த மகிழ்ச்சியையும் திருப்தியையும் கொண்டு வர உதவின என் மகள் அக்ஷதாவுக்கு நான் என்றென்றும் நன்றி கடன் பட்டிருக்கிறேன். இது என்னுடைய வாழ்க்கையில் பெற்ற மதிப்பெண்களையும் செல்வத்தையும் விட முக்கியமானது அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. ஒரு ஆதரவற்றவரோட கண்களில் நம்பிக்கையை காணும்போது, ஒரு காலத்தில் உதவியற்றவர்களாக இருந்தவர்கள் முகத்தில் அன்பான புன்னகையை காணும்போது நான் மிகுந்த மனநிறைவு அடைகிறேன். நான் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறேன் அப்படின்னு அவங்க என்கிட்ட கூறுறதை நான் உணர்கிறேன். சுதாமூர்த்தி
இன்ஃபோசிஸ் அறக்கட்டளையில் நிறுவன அறங்காவலராக சேர்ந்தாங்க. அந்த அறக்கட்டளை மூலமாக இந்தியாவோட பல்வேறு மாநிலங்களில் இருக்கிற ஏழைகளின் நலனுக்காக பல தொண்டு திட்டங்களை மேற்கொண்டுட்டாங்க. அவங்க பல சமயங்களில் பல விருதுகளை வாங்கியிருக்காங்க. அதில் ஒன்று இன்ஃபோசிஸ் அறக்கட்டளைக்கு வழங்கப்பட்ட எக்கனாமிக்ஸ் டைம்ஸ் விருது. அந்த விருதை பெறுறதுக்காக சுதாமூர்த்தி அழைக்கப்பட்டிருந்தாங்க. அப்போ அவங்களுக்கு அவங்களோட குரு நினைவுக்கு வந்தது. அவள் அப்போ அமெரிக்காவில் படிச்சிட்டு இருந்தா. அவங்க தன்னுடைய பொண்ணுக்கிட்ட குறைஞ்சபட்சம் ஒரு நாளாவது நீ மும்பையில் இருக்கிற இந்த விருது விழாவுக்கு வரணும், நீ சரியான நேரத்தில் என்னை விழிக்க செய்யலைன்னா நான் இந்த விருதை வாங்கியிருக்கவே மாட்டேன், நீ இங்கே இருக்கணும்னு நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. என் வாழ்க்கையை மாற்றியமைத்த விதத்திற்கும் அவள் எனக்கு கற்பித்த பாடத்திற்கும் அக்ஷதாவுக்கு நான் என்றென்றும் நன்றி கடன் பட்டிருப்பேன் அப்படின்னு சுதாமூர்த்தி முடிக்கிறாங்க. இதுதான் சுதாமூர்த்தி எழுதிய அம்மா உன் கடமை என்ன என்று கேட்கும் கதை. ஒரு அமெரிக்கன் பிரசிடென்ட் ஜான் எஃப் கென்னடி தன்னுடைய பதவியேற்பு விழாவில் சொன்னது தான் இப்போ ஞாபகம் வருது. நாடு உனக்கு என்ன செஞ்சதுன்னு கேட்காதீங்க, நீங்கள் நாட்டுக்காக என்ன செய்ய முடியும்னு கேளுங்க. இதே வார்த்தையை அப்பப்போ எல்லாரோட மனசுலையும் கேட்கத்தான் செய்யுது. ஏதோ நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு நாம் ஏதாவது உதவி செஞ்சோம்னா அது ஒரு மன நிம்மதியை கொடுக்கும். சுதாமூர்த்தி மாதிரி பெரிய அளவில் நம்மளால் உதவி செய்ய முடியலனாலும் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம உதவி செய்யலாம் தானே. இந்த மென்மையான கதையை கேட்டதற்கு நன்றி. கதை பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம். எளிமையான மனதை தொடும் கதைகளை விரும்புனீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.